அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி ஆலயம் அமைந்த திருத்தலம் எங்கே இருக்கிறது? பிரம்மதேவன் தர்ப்பைகளின் மேல் சிவபெருமானை ஆவாகனம் செய்து வழிபட்டது எங்கே? உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவள் நலமகராஜனை சனீஸ்வர பகவான் விட்டு விலகிய திருத்தலம் எது தெரியுமா? நிலவுலாவிய நிர்மலிவேணியன். இந்த தலத்தின் பெயர் என்ன? எங்கே அமைந்திருக்கிறது? நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில். மேலும் இந்த தலம் குறித்த அறியாத தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோமா? திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோயில், திருநள்ளாறு, காரைக்கால். சஞ்சலங்களேனோ வினை பயனோ, பாவங்கள் பந்தாடும் பிணை பயனோ. 9 கிரகங்களில் நியாய அநியாயங்கள் உள்ளதால் எடை போட்டு தீர்ப்பு வழங்கும் நடுநாயகமாகவும் நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். சனீஸ்வர பகவானை போல் கெடுப்பவரும் இல்லை, அவரை போல் கொடுப்பவரும் இல்லை என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத்தகைய சிறப்புமிக்க சனீஸ்வரருக்கு தனி கோயில் அமைந்த திருத்தலம்தான் திருநள்ளாறு. அது மட்டுமல்ல, சனீஸ்வரருக்கு தங்கக்காகம் வாகனமாக உள்ள ஒரே திருத்தலமும் இதுதான். நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டத்தை சனி பகவான் மட்டுமே பெற்றுள்ளார். தன்னை வழிபடுவதன் மூலம் அதுவரை சோதித்து வந்த மனிதனை ஆட்கொண்டு அவனுக்கு அள்ளி வழங்கவும் அவர் தருவதில்லை, கெடுப்பதும் அவரே, அள்ளி கொடுப்பதும் அவரே. இந்த தலம் குறித்து நாம் அறியாத தகவல் ஒன்றை தெரிந்து கொள்வோம். புராண காலத்தில் படைப்பு தொழிலால் செருக்கை அடைந்த பிரம்மா சிவபெருமானால் தண்டிக்கப்பட்டு சிருஷ்டி தொழிலை இழந்தார். அதனைத் தொடர்ந்து தர்ப்பைகளை வைத்து சிவபெருமானை ஆவாகனம் செய்து பிரம்மா பூஜைகள் செய்தார். அந்த தர்ப்பை வைத்த இடத்திலேயே பிரம்மாவுடைய பக்திக்கு இறங்கிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக தோன்றினார். பிரம்மனுக்கு விரும்பிய வரத்தை கொடுத்து சிருஷ்டி கர்த்தாவாக அவரை மீண்டும் நியமித்தார். சிவபெருமானை வேண்டி தர்ப்பைகளை வைத்து பிரம்மன் பூஜை செய்ததால் இந்த இடம் தர்ப்பாரண்யம் என்று அழைக்கப்பட்டது. முற்காலத்தில் சேதி நாட்டு இளவரசியான தமயந்தி தேவர்களை மறுத்து நிடத நாட்டு மன்னன் நலச்சக்கரவர்த்தியை கரம் பிடித்தாள். இதனால் கோபமடைந்த தேவர்கள் சனி பகவான் மூலமாக 7.5 ஆண்டுகள் நலமகராஜனை கடுமையாக சோதித்தனர். எல்லா செல்வத்தையும் இழந்து இறுதியில் தமயந்தியையும் பிரிந்து அயோத்தி அரசனிடத்தில் சமையல்காரனாக தேரோட்டியாக பணி செய்தான் நலமகராஜன். பின்பு அந்த 7.5 ஆண்டுகள் கழிந்தவுடன் சகல தோஷங்களும் நீங்க வேண்டி தான் இழந்த ராஜ்யம், பதவி மற்றும் குடும்பம் இவைகள் மீண்டும் கிடைக்க வேண்டி கலியுகத்தில் இறுதியாக இருந்த திருநள்ளாற்றில் உள்ள தர்ப்பாரண்யேஸ்வரரை வணங்கி சனீஸ்வரரையும் சரணடைந்தார். இந்த தலத்தில் வழிபாடு செய்து அதன் மூலம் தான் இழந்த ராஜ்யம், பதவி மற்றும் குடும்பம், மன சந்தோஷம் இவை அனைத்தும் தர்ப்பாரண்யேஸ்வரர் அருளால் கிடைக்க பெற்றான் நலமகாராஜன். எனவேதான் இக்கோயிலின் மூலமூர்த்தியாக விளங்கக்கூடிய தர்ப்பாரண்யேஸ்வரருக்கு நலேஸ்வரர் என்ற பெயரும் வழங்கலாயிற்று. நலனை பின்தொடர்ந்து வந்த சனீஸ்வர பகவான் தர்ப்பாரண்யேஸ்வரர் பெருமானின் அருளாணையின் பேரில் கோயிலினுடைய ராஜகோபுரத்தின் இடதுபுறத்தில் காக வாகனத்தில் நின்ற கோலத்தில் அனுக்கிரக திருமுகத்தோடு கிழக்கு முகம் நோக்கி தனி விமானம் கொண்டு தனி கோயிலில் அருள் பாலித்து வருகின்றார். நலச்சக்கரவர்த்தி இறைவனிடத்தில் தன்னை போல் இந்த தலத்திற்கு வந்து சனி பகவானை வணங்கும் பக்தர்களுக்கு சனி பகவான் அருள் செய்து துன்பம் போக்கி நலம் பல செய்திடல் வேண்டுமென்று ஒரு வரம் கேட்டார். இதனை இறைவனும் சனி பகவானும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அவ்வாறு அருள் செய்தனர். அந்த வகையில் இங்கு நலனுக்கு விமோச்சனம் அளித்தபடியால் இறைவனுக்கு நலஸ்வரர் என்ற பெயரும் திருக்குளத்திற்கு நலத்தீர்த்தம் என்ற பெயரும் இவ்வூருக்கு திருநள்ளார் என்ற பெயரும் விளங்கலாயிற்று. மற்ற கிரகங்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பாக ஈஸ்வர பட்டத்தை சனீஸ்வர பகவானுக்கு வழங்கி தர்ப்பாரண்யேஸ்வரர் அருளால் இந்த ஆலயத்தில் அபயம் தரும் சாந்த மூர்த்தியாக அருள் பாலித்து வருகின்றார் சனீஸ்வர பகவான். ஒவ்வொரு 30 வருடத்திற்கும் சனீஸ்வர பகவானுடைய 7.5 சனியின் காலம் ஒருவருடைய
மானிட வாழ்வை மாற்றுகிறது. அந்த காலங்களில் பக்தர்கள் இந்த தலத்தில் உள்ள நலத்தீர்த்தம் சென்று வலமாக சுற்றி வணங்கி குளத்தின் நடுவே இருக்கும் நலன் தமயந்தி சிலைகளை வணங்க வேண்டும். நல்லெண்ணெய் தேய்த்து வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து நின்று 9 முறை மூழ்கி எழுந்து ஆலயத்தில் இருக்கும் ஸ்வர்ண கணபதி முருகர் சன்னதியை வணங்கி திருநள்ளாற்றின் நாயகர் தர்பாரணேஸ்வரரையும் அடுத்து பிராணேஸ்வரி அம்மனை வணங்கிய பின்னரே இங்கிருக்கும் சனி பகவானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். எள் தீபம் ஏற்றுவது தொடங்கி அவரவர் வசதிக்கு ஏற்ப சனி பகவானுக்கான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். சனி பகவானை சனிக்கிழமை மட்டுமின்றி வாரத்தின் எல்லா நாட்களிலும் வரும் சனி ஓரை நேரத்தில் வழிபடலாம். இதனால் கூடுதல் பலன் கிட்டும். கடுமையான சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பிலிருந்து விடுபட சனி பகவானை பிரார்த்தித்து சனிக்கிழமை தோறும் ஒருவேளை உபவாசம் இருப்பது நல்லது. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம் வடைமாலை சாத்தி எள்ளுச்சாதம் நெய்வேத்தியம் செய்யலாம். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் சனீஸ்வர பகவான் மனித வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களையும் சோதனைகளையும் இறுதியில் ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதையை திறக்கும் ஒரு திறவுகோலாக விளங்குகிறார். நமக்குரிய கடமைகளை தவறாமல் செய்து சனீஸ்வரனை வழிபட்டு வந்தால் அதிக பாதிப்பின்றி நற்பலன்களை பெற்று வாழலாம். ஆகவே நாமும் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வருவோம். நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் சனீஸ்வர பகவானுக்கு தனிப்பட்ட ஆலயம் அமைந்த திருத்தலமும் நலமகாராஜனை சனீஸ்வர பகவான் விட்டு விலகிய திருத்தலமுமான திருநள்ளாற்று தர்பாரணேஸ்வரர் கோயிலில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் திருக்கோயிலை பற்றி அறியாத தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோயில், திருநள்ளாறு, காரைக்கால். சஞ்சலங்களேனோ வினை பயனோ பாவங்கள் பந்தாடும் பிணை பயனோ. அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.